எட்டாம் வகுப்பு படித்த மக்கள் ஆன்லைன் மூலமாக மனு தாக்கல் செய்ய முடியுமா? மக்களுக்கு பயன்படாத ஆன்லைன் பதிவேற்றத்தை அனுமதியோ மனு தாக்கல் செய்வதற்கு 6 மாதம் ஆகுது. இணை மனு தாக்கல் செய்ய 1 வாரம் ஆகுது. விரைவான நீதி பெற ஆன்லைன் பதிவேற்றம் பயன்படுமா? இன்றைக்கு ஹோஸ்டல் வழக்கறிஞர் சங்கம் இ-ஃபைலிங் கட்டாயப்படுத்த எடுத்து நம்ம தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி ஃபெடரேஷன் கால் பண்ணுறதுக்கு விசாரித்து எனக்கு கோர்ட் வாசல் முன்னாடி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம். அதாவது நம்ம கோர்ட்ஸில் வந்து எல்லா சூட்ஸு ஆல் கேசஸ் வந்து இ-ஃபைலிங் முறையாக ஃபைல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து எல்லா வக்கீலுக்காகட்டும் கட்சிக்காரங்காகட்டும் ரொம்ப தொந்தரவாக இருக்குது. ஏன்னா இப்போ இன்றைக்கி நாங்கள் ஃபைல் பண்ண முதல் எமர்ஜென்ட் போட்டால் ஒரே நாள் நம்பர் ஆகுது. ஆனால் இப்போ நம்பர் ஃபைல் போட்டிங்கன்னா இட் வில் டேக் 1 வீக், மோர் தென் 1 வீக் ஆகுது. 1 வீக் நம்பர் ஆனால் பரவாயில்லை. ஃபைல் பண்ண பிறகு ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா திருப்பி அதை ரீசப்மிட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டைம். அது 15 டேஸ் மேலே ஆகுது. அதை எதிர்த்து இன்றைக்கு நாங்கள் ஒசூர் வழக்கறிஞர் சங்கம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்கதும் எல்லா கோர்ட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம். இதில் அடுத்த 19ஆம் தேதி ஹைகோர்ட் முற்றுகையிட்டு போராட்டம் இருக்குது. அதிலும் நம்ம ஒசூரில் இருந்து அத்தனை வக்கீல்கள் கலந்து கொள்கின்றோம் சார். நன்றி, வணக்கம்.